வானத்தில் பறந்து கொண்டிருந்த விமானம் ரிவர்ஸ் கியர் விழாத காரணத்தால் உள்ளே இருந்த பயணிகள் ஒன்று கூடி விமானத்தை பின்னோக்கி தள்ளி பத்திரமாக கடலில் தரையிறக்கினர். இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் புதிதாக 50 விமான நிலையங்கள் உருவாகுவதால் ஐடி நிலை சரிந்து ஏவியேஷன் துறை உயரும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பு. தகல என்ன சொல்ற நீ? இந்தியால 50 ஏர்போர்ட் வரப்போகுது, அவ்வளவுதான் போட்டிருக்கானா? ஐடிபி எல்லாம் படுத்துனதுக்கு அப்புறம் ஏவியேஷன் தான் டாப்ல போகுது. ஒரு அட்மிஷன் போட்டுருவோமா? ஒரு காலேஜ் சொல்லுதா, வாங்க போ. வா. இது ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ரெமோ ஏவியேஷன் இன்டர்நேஷனல் காலேஜ்ல என்னோட பிரதருக்கு சீட் வாங்கலாம் அப்படின்னு வந்திருந்தோம். இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா இந்தியா டாப் மோஸ்ட் ஏவியேஷன் காலேஜ்ல ஒரு காலேஜ். இந்த காலேஜ்ல படிச்ச எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல டாப் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஏவியேஷன் காலேஜ்னா அது நம்ம ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் மட்டும்தான். இவங்க கிட்ட என்னென்ன கோர்ஸ் அவைலபிளா இருக்குன்னா கேபின் க்ரூ, ஏர் ஹோஸ்டஸ், ஏர் டிக்கெட்டிங், கிரவுண்ட் ஸ்டாஃபிங், டிக்கெட் கண்ட்ரோலர், ஏர்போர்ட் டிராஃபிக் கண்ட்ரோலர், ஏர்போர்ட் பேக்கேஜ், இன்னும் இந்த மாதிரியான 100கணக்கான கோர்சஸ் நம்ம ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. இந்த காலேஜோட பிளஸ் என்னன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டைமா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏவியேஷனுக்கு எம்ஓஇ போட்டது நம்ம ரெமோ காலேஜ்ல மட்டும்தான். முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க படிச்ச ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஐஐஎம்லயே இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கலாம். இந்த காலேஜ்ல படிச்சு 25,000-30,000 இல்லாம 4.5 lakh வரைக்கும் சேலரி வாங்கினவங்களும் இருக்காங்க. 17 கோல்டு மெடலும் அண்ட் ஏவியேஷன்லயே அதிக அலுமினி வச்சிருக்க ஒரே காலேஜ்னா அது நம்ம ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் மட்டும்தான். இது மட்டும் இல்லாம பிபிஏ ஏவியேஷன், பிஎஸ்சி ஏவியேஷன் டிகிரி கோர்ஸ்மே உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. ஏவியேஷன் படிக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.